எங்கள் தாத்தா வந்து சிஎம் கிட்ட அவார்டு வாங்க போகிறாரு. ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி vlog. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்பா? அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து பிரியங்காவோட அப்பா அண்ட் பிரியங்காவோட சித்தப்பா ரெண்டு பேருமே வந்து அவார்டு வாங்க போகிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஹானரபிள் சிஎம் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர் வந்து பதக்கங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, அவார்டெலாம் கொடுக்க போகிறாரு. ஸோ அவரை பார்க்க தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் அவார்டை வாங்குறதுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவார்ட் ஃபங்க்ஷன் ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோரில் தான் நடந்தது. அவார்ட் வாங்குறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே வரதுக்காக ஒவ்வொரு ஆளுக்குமே பாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கேலரி 2ல் கேட் நம்பர் 1 வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே நல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. ஹானரபிள் சிஎம் வர்றதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலாக போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி போலீஸ் எல்லாருக்குமே தானே அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு. ஸோ அதனால் எல்லா அஃபிஷியல்ஸுமே மேக்ஸிமம் வந்திருந்தாங்க. எங்களுக்கு இதுதான் வந்து இது மாதிரி ஒரு அவார்ட் செரிமனி பார்க்குறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ் சொல்லணும். ஏதோ பிரியங்கா அப்பா இருந்ததுனால, என்னோட மாமனார் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக போய் எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதுவும் ஹானரபிள் சிஎம் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவரெல்லாம் வந்து நேரில் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் மூலமாக அவங்கள நேராக பார்க்கறதுக்கான சான்ஸஸும் கிடச்சிது. அண்ட் எல்லாமே போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்டு சிஎம்மோட கான்வாய் வர்றதுக்காக ரோட்டில் நிறைய பப்ளிக் பீப்புள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிஎம்மை பார்க்குறதுக்காக. இது கூடவே நிறைய கலை நிகழ்ச்சி அண்ட் பரேடு இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. அங்கே நின்று டைம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாருல, ஸோ அவர் தான் வந்து என்னோடய மாமனார் பிரியங்காவோட அப்பா. ஸோ இந்த பரேட்லாம் நடந்ததுக்கு அவர் ப்ராக்டிஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய டீம்ஸுக்கு. ஸோ இதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பரேட்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சுச்சுவேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பரேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஈவன் நாங்களும் வருஷம் இது மாதிரி நியூஸ் சேனலில் தான் பார்ப்போம். ஸோ அதில் வந்து இது மாதிரி ஃபுல்லாலாம் காட்ட மாட்டாங்க, அங்கங்கே கட் பண்ணி கிளிப்பாக காட்டுவாங்கள்ல. பட் ஒரு 1 hour செலிப்ரேஷன் மாதிரி இருந்தது, 1 hour ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. ஸோ அதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. அண்ட் இது வந்து வருண் துருவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனல் மொமெண்ட்னு சொல்லலாம். அண்ட் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். என்னோடய சின்ன வயசுலலாம் இது மாதிரி சான்சஸ்லாம் எனக்கு கிடச்சது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த வயசுலேயே இது மாதிரி ஒரு சான்சஸ்லாம் கிடைக்கிறதில்ல நேரில் பார்க்கறதுக்கு. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. இது மாதிரி ஒரு மொமெண்ட்டை இது மாதிரி கேப்சர் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து இதோட ஒரு லென்த்தி வீடியோவை பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நியூஸ் பேப்பர் கட்டில் பார்த்துருக்கலாம், அப்படின்னா ஒரு நியூஸ் சேனலில் ஒரு 2 to 3 minutes ரன் பண்ணி ஓடுற மாதிரி பார்த்துருக்கலாம். பட் இதை ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக பார்க்குறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அண்ட் ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ண அந்த மொமெண்ட் வந்தது. ஸோ நம்மளோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து உள்ளே வந்தார். உள்ளே வரும்போதே அவ்வளோ பெரிய சத்தம் ஆடியன்ஸ் உட்கார்ற இடத்துல இருந்து. ஈவன் எங்களுக்குமே அப்படி தான் தோணுச்சு. ஒரு சிஎம் பார்க்கும்போது அவருமே அவ்வளோ சிரித்த முகத்தோடையே எல்லாரையுமே ரிசீவ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஹாய் சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு சிலர் இக்னோர் பண்ணிட்டு போவாங்கள்ல, ஸோ அது மாதிரிலாம் இல்லை. ஒரு சிஎம் ரேஞ்சில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணணுமான்னு தோணலை, அது மாதிரிலாம் இல்லை. ரொம்ப எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோடையே இருந்தார். ஸோ அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாளும் நமக்காக உழைத்திட களமிறங்குகிறார்கள் நம் படை வீரர்கள். எடுப்பான நடையும் எதிரிகளை அடிக்கும் படையும் கொண்டு இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜிக்க வருகிறார்கள். பரேடில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஹானரபிள் சிஎம் வந்து அது பதக்கங்கள்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணார். ஸோ என்னோடய மாமனாருக்கு ஹானரபிள் சிஎம் அவரோட தலைமையில் நம்மளோட தமிழ்நாடோட ஹானரபிள் சீஃப் செக்ரட்டரி அவர் தான் வந்து 2 பதக்கங்களுமே கொடுத்தாரு, பிரசிடென்ட் அவார்டு அண்ட் அண்ணா அவார்டு. தென் இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போலீஸ் பர்சனலுக்காக கொடுக்குற பைக்ஸ். அதை தொடர்ந்து நம்மளோட ஹானரபிள் சிஎம் தமிழ்நாடோட கடலோர காவல்படை இவங்களுக்காக தார் ராக்ஸ் அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்து ப்ரெசென்ட் பண்ணார் காவல்துறைக்கு.
ஸோ புது தார் ராக்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக தார் வந்து தேவை அந்த கடலோரத்தில் காவல்படை அவங்களுக்குலாம். ஏன்னா பீச்சில் ரன் ஆகணுன்னா கூட 4 வீல் என்ஜின் டிரைவ் இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது தொடர்ந்து தான் இந்த டாக் ஷோ நடந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த டாக் வந்து ஹானரபிள் சிஎம்க்கு போயிட்டு அந்த பொக்கே கொடுக்கும். அதை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தென் அவார்டு வாங்கின போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க கூடலாம் ஹானரபிள் சிஎம் அண்ட் ஹானரபிள் சீஃப் செக்ரட்டரி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து ஃபோட்டோ செஷன் தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ஃபோட்டோ செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அன்றைக்கி ஆக்சுவலாக ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால பிரியங்காவோட அம்மா வந்து கோயிலில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அவங்களால வர முடியல. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள்ட்ட எல்லாம் அவார்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு தென் அவங்க மாமனார் வந்து அவரோட அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போயிருந்தார். பிகாஸ் அவருமே வந்து ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரியங்கோட சித்தப்பா வந்து இப்போது இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவருமே இன்டெலிஜென்ஸில் ஒரு அவார்டு வாங்கியிருந்தார் இந்த டைம். ஸோ பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி. ஸோ இவங்க தான் 3 பேரும் தான் இவரோட பசங்க. தாத்தாட்ட அவார்டெலாம் காட்டிட்டு ஃபைனலாக வீடு போய் சேர்ந்தாச்சு. அவ்வளோதான். உண்மையாலுமே என்னோடய பசங்களுக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூமெண்ட் தான். ஸோ அவனுங்களும் வந்து வருண் வந்து இப்போ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்பா. துரு வந்து என்ன ஆகணும்னு கேட்டால் போலீஸ் ஆகணும் அப்படின்பான். ஸோ ஃப்யூச்சரில் மேபி அது வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ரியாலிட்டி vlog.